من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ரப்பி சிதினி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நமக்கான ட்ரைனிங்கான 13வது நாள்ல உங்களை சந்திக்கிறதுல நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம். நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படிங்கிறதும் நாங்க நம்புறோம். ஹெவன்சி கவுன்சிலிங் வாயிலாக பெண்களை முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு போகணும், இஸ்லாமிய வழியில வழி நடத்தணும், இன்னும் நம்ம போகக்கூடிய வழியை சீர்படுத்தணும் அப்படிங்கிற நியத்தை கொண்டு நம்ம அழகிய முறையில ஒரு 12 நாள் டிராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 வருடங்கள் நம்ம இதே விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வேற வேற ட்ரெயினர்ஸை கூப்பிட்டு நம்ம பண்ற காரணத்தினால இன்றைக்கு 13வது நாள். சிஸ்டர் ஆசியா ஜபீன் அவங்க பிகாம் படிச்சுட்டு இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சிஸ்டரை நம்ம கூப்பிட்டு உங்களுக்காக இன்னைக்கு கெரியர் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு செஷன் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிளியரா தெரியுதாங்க சார்? நான் இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கரியர். கரியர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பார்வையில புரிதல்ல கரியர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இல்ல ஒரு சார்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, சரி. இப்ப கரியர் அப்படின்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. பட் கரியர் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுதான் கரியர். நீங்க என்னவா ஆகணும்னு டிசைட் பண்றீங்களோ அதுதான் கரியர். இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே வாழ்றதுக்கு சர்வே ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாப் நம்மளுக்கு தேவை. அப்படிங்கிறப்போ அந்த ஜாப் நம்மளுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும், அது இல்லாம நம்மளுக்கு பேஷன் கலந்ததாகவும் இருக்கணும். அதுதான் கரியர். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திறமைகளை கொடுத்துருக்கான். ஒருத்தவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், இல்ல ஒருத்தவங்க பேச்சாளரா இருப்பாங்க, ஒருத்தவங்க எழுத்தாளரா இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை நாம கண்டுபிடிச்சு நம்ம டிசைட் பண்றது அப்படிங்கிறதுதான் கரியர். அடுத்து ஹவு டு சூஸ் யுவர் கரியர். நம்ம கரியரை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தவறுகள்லாம் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஒரு கரியரை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு பையன் 10th படிக்கிறான் அப்படின்னா அவன் +1 படிக்கிறப்போ அவன் ஒரு குரூப் சூஸ் பண்றான். அப்படிங்கிறப்போ ஒரு குரூப் சூஸ் பண்றப்போ தன்னோட ஃப்ரெண்டு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாக்குறான். அவன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தா நானும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இல்லாட்டினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன் அப்படின்னா நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்ட்ஸ் இந்த குரூப்பை தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை போர்ஸ் பண்ணுவாங்க. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும், பயாலஜி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குரூப்பை எய்ம் பண்ணி அந்த குழந்தைங்களை போர்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி போர்ஸ் பண்ணக்கூடாது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட நிறைவேறாத ஆசைகளை தன்னோட குழந்தைகள் மூலயமா நிறைவேற்றிக்க பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால ஆக முடியல. அத நான் என் குழந்தைகள் மேல திணிப்பாங்க, அவங்களோட குழந்தைகள். சோ அந்த மாதிரி விட்டு விட்டு கேக்குது, சரியா கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு வருது. மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதா சார்? இல்ல எல்லாத்துக்குமே விட்டு விட்டு தான் கேக்குதா? நல்லா கேக்குது சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். அப்ப அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. இப்போ சில கேட்டகரிஸ் என்ன பண்ணுவாங்க, சில பேரண்ட்ஸோ இல்ல ஸ்டூடெண்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குரூப்பை சூஸ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் எய்ம் அவங்களுக்கு பண்றதே ஒண்ணு டாக்டரா இருக்கும், இன்ஜினியரிங்கா இருக்கும், இல்ல அப்படின்னா கேக்குமா? கட் பண்ணி வந்தா கேக்குமா? நம்ம லாயர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனை டார்கெட் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளோட குழந்தைகளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தாங்க. அவங்க
இன்ஜினியரிங்ல வந்துட்டு ட்ரிபிள் இ முடிச்சிருந்தாங்க. ட்ரிபிள் இ முடிச்சுட்டு 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரப்போ அவங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிஷியன் அவங்க முடிச்சிருந்தாங்க. வெளியில வரப்போ ஒரு ஃபேன் வந்துட்டு ரிப்பேர் பண்றதுக்கும் இல்லை. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கில் இல்ல அதுல. ஏன்னா 4 வருஷம் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சுமே அவங்களுக்கு வந்துட்டு திறமை இல்லாதனால இப்ப வந்துட்டு அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. சோ நம்ம குழந்தைகளுக்கு வந்து அதுக்கான திறமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம கரியரை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ட்ரீம் என்ன, உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்ம உட்கார வச்சு கேட்கணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கான திறமை அவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு ரெண்டாவதா பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு திறமை இருந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த குரூப்பை சூஸ் பண்ண முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்டும் இருக்கும், ஸ்கில்லும் இருக்கும், ஆனா வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு குரூப்பை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த குரூப்புக்கு தேவையான வேலைகள் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்துட்டு நான் ஒரு பிகாம் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பிகாம்க்கு சம்பந்தப்பட்ட குரூப்க்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது வேலை வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டையே நான் எடுக்கணும். இப்ப நான் பிகாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அப்படின்னா, பினான்ஸ் அண்ட் பேங்கிங்ல ஒர்க் கிடைக்கும், அப்புறம் வந்துட்டு அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்ல கிடைக்கும், அப்புறம் வந்து மார்க்கெட்டிங்ல கிடைக்கும். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு குரூப்பை நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வந்துட்டு இன்ட்ரெஸ்டும் இருக்கு, ஸ்கில்லும் இருக்கு, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் கரியர் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு குட்டி எக்ஸசைஸ் மாதிரி ஒண்ணு பண்ணலாம். என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எடுத்தவங்க எல்லாருமே வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல நோட் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க ஆன்சர் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்துட்டு நீங்க ஆன்சர் பண்ண தேவையில்லை. நீங்க அதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க அப்புறமா அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீங்க வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்துட்டு லிஸ்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டோ அதை வந்துட்டு வரிசையா எழுதணும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு தமிழ் எழுதலாம். எனக்கு பிசிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இல்ல எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு செஸ்னா ரொம்ப பிடிக்கும், கேரம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டோ அது எல்லாத்தையுமே எழுதணும். இது வந்துட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு. இப்போ பெரியவங்க, இப்ப நம்மளுமே வந்துட்டு இப்போ ஒரு கரியர் சூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ பெரியவங்களுமே வந்துட்டு எழுதலாம். எனக்கு வந்துட்டு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட், நான் வந்து நல்லா பேசுவேன், நான் நல்லா எழுதுவேன். அந்த மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே வரிசையா வந்துட்டு ஒரு பேப்பர்ல எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா, ஆர்டர் யுவர் லிஸ்ட். இப்ப நம்ம எழுதின லிஸ்ட் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி நம்ம வந்துட்டு அதுல எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம நோட் பண்ணணும். அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் ஐ நீட் ஃபார் திஸ். எனக்கு வந்துட்டு இந்த நம்ம எழுதின லிஸ்ட்ல இருந்து எனக்கு என்ன தேவை, இதை நான் அடையணும் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அந்த லிஸ்டுக்கு பக்கத்துல நம்ம எழுதணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் இந்த இதை அடையணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு டிகிரி தேவை, எனக்கு வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை, எனக்கு வந்துட்டு இப்போ இந்த பிசினஸ் பண்றதுக்கு பணம் தேவை. இந்த மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் வந்துட்டு தேவையோ அந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எழுதணும். அடுத்து வந்துட்டு நாலாவதா என்ன அப்படின்னா, do I have this, can I develop this. இன்னொரு தடவை சொல்றேன், do I have this, can I develop this. அப்படின்னா இப்போ என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வரிசைப்படுத்தி எழுதிட்டோம். அதுல வந்துட்டு இப்ப என்னென்ன விஷயம்லாம் என்கிட்ட இருக்கு, இல்ல இப்போ அந்த விஷயம் அடையறதுக்கான தூரத்துலதான் நான் இருக்கேனா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு டிக் பண்ணணும் வரிசையா. இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு தெரியும், நம்ம ஆசைப்படுற விஷயம் இந்த தருணத்துல என்னவா இருக்கு, உங்களால செயல்படுத்தக்கூடிய நிலையில இருக்கா அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு இப்ப தெரியும். எதுக்காக இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு சிந்தனைகள் வந்துட்டு 1000 விதமா இருக்கும். நம்மளுக்கு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிற
சிந்தனைகள் நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எல்லா சிந்தனைகளையுமே வந்துட்டு கரெக்டா எழுத்து வடிவுல நம்ம வந்துட்டு எழுதி வைக்கும் போதுதான் நம்ம ஆசைப்படுறோமோ, இதுக்குதான் நம்ம வந்துட்டு ஆசைப்படுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இத வந்துட்டு நம்ம ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா வந்துட்டு உணர்ச்சி பூர்வமான ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்ப வந்துட்டு இது வந்து ஹெவன்சி கவுன்சிலிங்ல வந்துட்டு இந்த பயிற்சியை எங்களுக்கு அளிச்சிருக்காங்க. அடுத்து வந்துட்டு அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில். கரியர்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். கரியர்ல மட்டும் இல்ல, நம்மளுடைய எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாலேஜ் தான். இங்கிலீஷ் வந்துட்டு மொழி, அவ்வளவுதான். ஆனா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னா வந்துட்டு தகவல் தொடர்பு. நான் என்ன ஒரு விஷயம் நான் பேசுறேன், அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா கன்வே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தான் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்துட்டு 3 வகையா இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி ஆஃப் தாட். இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு சிந்திச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஏன்னா நம்ம சிந்திக்காம நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சுல வந்துட்டு தடங்கள் ஏற்படும். அதனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை கூட நம்மளால சரியா பேச முடியாம போயிடும். அதனால எப்பயுமே நம்ம பேசும்போது நம்ம சிந்திச்சு பேசணும். சில மேடை பேச்சாளர்கள்லாம் வந்துட்டு நல்லா பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பேசி பழக்கம் இருக்கும். அதனால அவங்க யோசிச்சுட்டு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வார்த்தைய பேசிடுவாங்க. ஆனா நம்ம வந்துட்டு இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு தான் எப்பயுமே பேசணும். அதுதான் வந்துட்டு கிளாரிட்டி ஆஃப் தாட். அடுத்த விஷயம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன். சூழ்நிலைய புரிஞ்சு நடந்துக்கிறது. இப்ப நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு நடந்துக்கிறது. அது இடத்துக்கு மட்டும் பொருந்தாது, அது வந்துட்டு நம்ம வந்து ஒரு பர்சன் கிட்டையும் நம்மளுக்கு பொருந்தும். இப்ப வந்துட்டு ஒரு ஆபீஸ்லயா இருக்கலாம், இல்ல பொது இடங்கள்லயா இருக்கலாம். ஒரு பர்சன் வந்துட்டு அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம அவங்கள்ட்ட பேசணும். அவங்க கோவமா இருக்காங்களா, இல்ல வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல வந்துட்டு கவலையா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நாம அவங்க கிட்ட பேசணும். இதுதான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த சிச்சுவேஷன். அடுத்து கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிசனிங் அண்ட் ரெஸ்பாண்டிங். லிசனிங் அண்ட் ரெஸ்பாண்டிங்கிறது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அதை வந்துட்டு நம்ம காது கொடுத்து கேட்கணும். அவங்க பேசுறப்போ முழுமையா பேசுனாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நம்ம குறுக்க குறுக்க பேசணும் அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு ஹெல்தியா இருக்காது. ஸோ நம்மளுடைய பேச்சு வந்துட்டு அவங்க பேசி முடிச்சுட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேசணும். அது இல்லாம அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு இந்த உலக விஷயத்துக்காக தான் நம்ம பார்த்தோம். அல் குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, சூரா அல் முல்க்ல 67வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கான்னா, அவன்தான் பூமியில் நீங்கள் வசிப்பதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் வசதியாக ஆக்கி இருக்கிறான். உங்கள் வாழ்வாதாரத்திற்காக உங்களுக்கு தயார்படுத்த உணவை உண்ணுங்கள், மறுபடியும் அவன் பக்கமே திரும்ப எழுப்பப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குரான்ல சொல்லியிருக்கான். அப்படின்னா அவன் பக்கமே திரும்ப எழுப்பப்படுவீர்கள் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வோட பக்கத்துல நம்ம திரும்ப போவோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்னா இந்த இம்மை வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு நிரந்தரமானது அல்ல. நம்மளுக்கு வந்துட்டு மறுமை வாழ்க்கை அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிரந்தரமான வாழ்க்கை. அதனால நம்ம இப்ப இம்மை வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டு கல்விக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதை விட 2 மடங்கு அதிகமா நம்ம வந்துட்டு மறுமை வாழ்க்கைக்கு மறுமை கல்விக்கு நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்ப குரான் கல்வி எவ்வளவு நம்மளுக்கு குரான்ல எல்லா விஷயமுமே இருக்கு. இப்ப ஸ்கூல்ல வந்துட்டு குழந்தைங்க படிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய 6th to 10th புக்க பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு அவங்க லைஃபுக்கு தேவை, அவங்க லைஃபுக்கோ இல்ல அவங்க திறமைக்கோ அதுல என்ன தேவையோ அந்த எந்த ஒரு விஷயமுமே அந்த புக்ல இருக்காது. ஏதோ +1 +2 புக்க கூட ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கலாம். ஆனா வந்துட்டு இந்த 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கு வந்துட்டு அந்த குழந்தைங்க எதுக்காக படிக்கிறாங்கன்னே தெரியாது. அவங்க வாழ்க்கைக்காகவும் கிடையாது, அவங்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்காகவும் இருக்காது. ஆனா வந்துட்டு குரான்ல வந்துட்டு அப்படி இல்லை. குரான்ல அல்லாஹ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான். நம்ம வந்துட்டு எப்படி நம்ம கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்கான். பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். வணிகத்தோட சட்ட திட்டங்களை பத்தி சொல்லியிருக்கான்.
அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பத்தி கூட குரான்ல இருக்கு. சூரா தாஹால 25வது அத்தியாயத்துல இருந்து 28வது அத்தியாயம் வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அல்லாஹ் கிட்ட வந்துட்டு ஒரு துவா கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ரப்பி ஷெகலி சதுரி வயசர்லி அம்ரி வகுலல் ஒகுதத்தம் மின் லிசானி யஃபகு கௌலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இறைவா, என் மார்பை உறுதியுடன் எனக்கு விரிவுபடுத்துவாயாக, என் பணியை எனக்கு எளிதாக்குவாயாக, என் நாவிலிருந்து முடிச்சுகளை அவிழ்த்து வைப்பாயாக, அதனால் அவர்கள் என் பேச்சை புரிந்து கொள்வார்கள். அப்படின்னா அதனால் என் பேச்சை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னா, அப்பயே வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு கம்யூனிகேஷனுக்காக அல்லாஹ் கிட்ட துவா கேட்டிருக்காங்க. நம்ம இப்பதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பத்தி எல்லாம் படிக்கிறோம். ஆனா அல்லாஹ் அல் குர்ஆன்ல எல்லா விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த விஷயத்தையுமே வந்துட்டு அல்லாஹ் வந்து அல் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதனால நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இம்மை கல்வி வந்துட்டு எவ்வளவு முக்கியமோ அதை விட மறுமை கல்விக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்ப யாரெல்லாம் குழந்தைகளை வந்துட்டு மதரசாக்கெல்லாம் அனுப்புறீங்க? ஓகே, மாஷா அல்லாஹ். இப்ப வந்துட்டு மதரசால வந்துட்டு நம்ம வந்துட்டு அரபிய கத்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரோமோ, அதே மாதிரி நம்ம வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு குரானை படித்து வந்து விளக்கம் பெறதுக்கான கல்வியும் நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்ல வந்துட்டு குழந்தைகளுக்கான குரான் கிளாஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு பக்ரியாஸ்டர் வந்துட்டு ஈவினிங்ல எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு மார்னிங்ல வந்துட்டு ஆமினாஸ்டர் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு குரானை வந்துட்டு அல்லாஹ் வந்து என்ன மொழியில, ஏன்னா அரபி வந்துட்டு எல்லாருக்குமே தெரியாது, ஓகேவா? அப்போ நம்ம தாய்மொழியில படிச்சாதான் அல்லாஹ் வந்துட்டு என்ன சொல்லி இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். அதனால குரானை வந்துட்டு நம்ம தமிழ் வழியில கற்று நம்ம விளங்கணும். நம்ம வந்துட்டு இந்த இம்மை கல்வியையும் மறுமை கல்வியும் இந்த ஈர் உலக கல்வியையும் நம்ம கற்று நம்மளுக்கு அல்லாஹ் வந்து ஈர் உலக வெற்றியையும் நம்மளுக்கு வந்துட்டு தந்தருள்வானாக. ஆமீன். எனக்கு வாய்ப்பளித்த ஹெவன்சி கவுன்சிலிங்க்கு ரொம்ப நன்றி. ஜஸகல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பரா பேசுனீங்க. வந்திருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ்க்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அழகா தெளிவா புரியுற மாதிரி சொன்னீங்க. இப்போ என் பொண்ணு வந்து +2 படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்திருக்காங்க, பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க. நீட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்றது? அதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி எதுவும் கிடைக்குமா? அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே சார். இப்ப வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்காங்க பயாலஜி. இப்ப நீட் எழுத போறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு பிசிக்ஸ்லயும் வந்துட்டு கெமிஸ்ட்ரிலயும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து வந்துட்டு பயாலஜி. பிசிக்ஸ்ல வந்துட்டு 180 மார்க்ஸ் கேட்பாங்க, இதுல கெமிஸ்ட்ரியில 180 மார்க்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்துட்டு பயாலஜில வந்துட்டு 360 மார்க். மொத்தமா வந்துட்டு 720 மார்க்குக்கு வந்துட்டு நீட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரி அப்படின்னு வரப்போ நம்மளுக்கு வந்துட்டு 550ல இருந்து 600க்குள்ள நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு உள்ள போயிடலாம். நீட்டுக்கு வந்துட்டு நம்ம தகுதியானவங்களா ஆயிடும். ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஷிப் இருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு யாருக்கெல்லாம் தராங்க அப்படின்னா, இப்ப நீட்ல நாம 10,000 ரேங்குக்குள்ள நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் தராங்க. எவ்வளவு ஸ்காலர்ஷிப் அப்படின்னா வந்துட்டு 80,000 வருஷத்துக்கு 80,000 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனா என்னன்னா நம்ம 12th வந்துட்டு ஒன்னு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கணும், இல்ல அப்படின்னா நீட்ல வந்துட்டு 10,000 ரேங்குக்குள்ள நம்ம வந்திருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப்பை வந்துட்டு நம்ம இது பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு அது இல்லாம நீட்டை எழுதி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டாக்டருக்கான ஃபீஸ்மே வந்துட்டு 13,500 ரூபாய் தான். அதனால நம்மளுக்கு வந்துட்டு 80,000 இது வேற ஸ்காலர்ஷிப் வேற கிடைக்குது. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா ட்ரை பண்ண சொல்லுங்க, நல்லா படிக்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் சிஸ்டர். வேற சிஸ்டர்ஸ்க்கு எனி டவுட்ஸ்மா? கெரியர் சம்பந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர், ரொம்ப உங்களை அழகான முறையில நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான முறையில் நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லியிருக்கீங்க, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதிகம் அல்லாஹ் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த குழுமத்துல நிறைய விஷயங்கள் சொல்லி தர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். நீங்க இன்னும் அது மாதிரி நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்றுத்தரணும். மிக அருமையாக உங்களுடைய சொற்பொழிவு இருந்தது.
ஜஸகல்லா ஹைரன் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் சிஸ்டர். சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாமு அஸ்ஸலாம் அலைக்கும். சிஸ்டர். ஸோ பெண்களுக்கு உலக கல்வி வந்து கண்டிப்பா அவசியம் தேவையா? புரியலைங்க. பெண்களுக்கு கண்டிப்பா உலக கல்வி தேவையா? பெண்களுக்கு கண்டிப்பா உலக கல்வி தேவையா அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா தேவை அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஆனா வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம வந்துட்டு படிக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஒண்ணு நான் சப்போர்ட் பண்ணணும், நான் ஃபேமிலிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வகையில நான் வந்துட்டு கல்வியை நம்ம வந்துட்டு கத்துக்கலாம். ஜஸாகல்லா ஹைரன் சிஸ்டர். புரியலைங்க சார். ஜஸாகல்லா ஹைர் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். அஸ்ஸலாமு அல்ஹம்துலில்லாஹ். அலைக்கும் சிஸ்டர். மற்ற சகோதரிகள் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க சிஸ்டர். அழகான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன? அதை எப்படி நம்ம அட்டெண்ட் பண்ணணும்? அதை எப்படி ஆர்டர் பண்ணிக்கணும்? அதை எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னீங்க. எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, இப்போ நான் வந்து என்னோட ஸ்டடீஸ் முடிச்சு எனக்கு 2 இயர்ஸ் கேப் ஆயிருச்சு. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. எதுவும் கைடன்ஸ் கொடுக்க முடியுமா? ஓகே சிஸ்டர். நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க சிஸ்டர்? நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் சிஸ்டர். எம்பிஏ முடிச்சிருக்கீங்க. நீங்க வந்துட்டு இப்ப ஏஜ் என்ன சிஸ்டர் ஆகுது உங்களுக்கு? 25. 25. அப்படின்னா நீங்க தாராளமா யூபிஎஸ்சி கூட நீங்க ட்ரை பண்ணலாம் சிஸ்டர். நீங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம யூபிஎஸ்சி லெவலுக்கு நம்ம படிச்சோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா ஆயிடும். அதனால வந்துட்டு நீங்க யூபிஎஸ்சி வந்துட்டு படிக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி பத்தியும் நான் சொல்றேன். அதுக்கு வந்துட்டு டிகிரி குவாலிஃபிகேஷன் குரூப் 1 குரூப் 2 இது ரெண்டுக்குமே வந்துட்டு டிகிரி குவாலிஃபிகேஷன். குரூப் 4 எழுதணும்னா வந்துட்டு நம்ம 10th படிச்சிருந்தாலே போதும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் இருக்கும். குரூப் 2லயும் சரி குரூப் 4லயும் சரி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்துட்டு நம்ம தமிழ்ல தான் எழுதுறதா இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்ல வந்துட்டு நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லா புக்கையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கணும். அது இல்லாம வெளியிலயும் அவங்க வந்துட்டு இது கொடுத்துருவாங்க, ஆனுவல் பிளானர் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அப்போதைக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட சிலபஸை வச்சு நம்ம வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்தும் வரும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு சிலபஸை வச்சு நம்ம 6th to 12th உள்ள புக்கையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கைடன்ஸ்க்கு நம்ம லைப்ரரி இல்ல நெட்ல எதுல வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா 150 மார்க்குக்கு வந்துட்டு தமிழ் தான். மிச்சம் இருக்கிற அந்த 150 மார்க்குக்கு தான் வந்துட்டு ஜிகே அண்ட் வந்துட்டு மேத்ஸ். மேத்ஸ்ல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து ரீசனிங் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது மேத்ஸ்ல வந்துட்டு நம்ம மேத்ஸ்ல சொல்லப்போனா ஒரு 10-15 மேத்ஸ் தான் இருக்கும் சிலபஸ். அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை. அடுத்து வந்துட்டு நம்ம ஜிகேல தான் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஜிகே வந்து ரொம்ப கஷ்டம். ஜிகேல ஏகப்பட்ட தலைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 தலைப்பு இருக்கு. அதனால ஜிகேல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்க புக்கே போதும். ஆனா ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம படிக்கணும். இப்போ பாலிட்டினா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி, ஹிஸ்டரி இந்த மாதிரி நம்மளுக்கான சிலபஸ் கொடுத்துருவாங்க. சிலபஸ் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு புக்கையும் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். 6th to 12th இருக்க புக்கே நமக்கு போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாகல்லா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லயே மெட்டீரியல்ஸ் இருக்கு. நீங்க அதை கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். இன்ஷாஅல்லாஹ். ஓகே சிஸ்டர். ஜஸாகல்லா. ஃபர்ஸ்ட் ஏதாவது வேற ஒரு யாருக்காவது டவுட் இருக்கா? ஒரு 3 இன்ஸ்டிடியூட்லாம் இருக்கு. நான் வந்துட்டு நீங்க எனக்கு தனியா வேணா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த குரூப்போட லிங்க் வேணா நான் தரேன். ஏன்னா அவங்க ஒரு கைடன்ஸ் இல்லாம நம்ம வந்துட்டு தனியா நம்ம படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறப்போ அவங்க கரெக்டா ஒவ்வொரு டாபிக் வைஸா டெய்லியுமே கிளாஸ் இருக்கும். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணா இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்மளுக்கு புரியும். அதனால வந்துட்டு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு லிங்க் தரேன் நான் உங்களுக்கு. ஓகே சிஸ்டர்.
அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாருமே கேட்டுட்டீங்களா? சிஸ்டர்ஸ்? ஓகே. இன்னைக்கான செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எல்லாருமே. சிஸ்டர்ஸ்? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் பகிர்வு பண்றீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர், நான் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இன்னைக்கு வரேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப 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 நல்லா இருந்தது. நல்லா இருந்தது அப்படிங்கிறத விட தெளிவா இருந்தது. அதாவது நீங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிளியராவும், ரொம்ப கரெக்ட்டாவும் இருந்தது. நம்மளுக்கு ஒரு சில டவுட் இருந்தா கூட அது வந்து ரொம்ப கிளியரா புரியிற மாதிரி ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். மற்ற சகோதரிகள்? சிஸ்டர்ஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் சிஸ்டர். நல்லா தெளிவா சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு குடுத்த டைம்ல நீங்க உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் நல்லா தெளிவா இருந்துச்சு சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மற்ற சகோதரிகள்? செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாமா? முடிச்சுக்கலாம் சிஸ்டர். யாராச்சும் ஏதாவது பேசுனீங்களா? பேசுறீங்களா? செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாமா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து எங்களுடைய செஷனை சிறப்பிச்சு தந்த ஆசியா ஜெபன் சிஸ்டருக்கும் நன்றி. மற்ற சகோதரிகள் வந்து கலந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி. இன்னும் அதிகம் அதிகம் அல்லாஹ் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே முழுமையை தந்தருள்வானாக, மன நிறைவையும் தந்தருள்வானாக, மனநிறைவு தரக்கூடிய கல்வியையும் நமக்கு தந்தருள்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் சொர்க்கவாசிகளாகக்கூடிய நற்பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும், நம் அனைவரின் வழித்தோன்றல்களுக்கும், வம்சத்தினருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.